தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்தார். தலைவர் பதவியிலிருந்து விலகினார். சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்தார், தலைவர் பதவியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது எப்போது நடைபெற்றதல்ல, 1967 ஆண்டு நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த காமராஜர் 1963 ஆண்டு காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். காங்கிரஸ் கட்சி தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். அவர் விருதுநகர் தொகுதி சட்டசபை உறுப்பினராக இருந்தார். 1967 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பக்தவத்சலம் இருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில் காமராஜர் களமிறங்கினார். ஆனால் இந்த முறை காமராஜர் தோல்வியடைந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜர் விருதுநகர் சட்டப்பேரவை தேர்தலில் தனது சொந்த தொகுதியில் தோல்வியடைந்தார். இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. விருதுநகர் தொகுதியில் ஒரு முறை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் காமராஜர். ஆனால் 1967 போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். உடனடியாக தனது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தோல்விக்கு பொறுப்பேற்று மனம் வருந்தி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் தற்போதுள்ள அரசியல் தலைவர்கள் யாரும் அவ்வாறு செய்வது கிடையாது. ஏனென்று சொன்னால் தலைவர் பதவியை கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். கட்சி தோல்வி அடைந்தாலும் சரி, தான் தோல்வி அடைந்தாலும் சரி, தலைவர் பதவியில் தான் தான் இருக்க வேண்டும் என்று தலைவர் பதவியை கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். தார்மீக பொறுப்பேற்று தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார்கள். இதற்கு மு.க. ஸ்டாலின், கருணாநிதி ஆகியோர் உதாரணம். ஆனால் 1967 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சொந்த தொகுதியில் தோல்வியடைந்த காமராஜர் தனது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தது இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது.